சேவ் கேஜிஎஃப் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பேசுறாங்களே, அவங்களுக்கு சவுக்கடி எதுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த கேஜிஎஃப் அதே போல ஒரு சுதந்திரம் வேணும், கேஜிஎஃப்க்கு சேவ் பண்ணணும், காப்பாற்றணும்னு சொன்னா உங்க கூட நாங்க எல்லாம் இருப்போம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஊரை காப்பாற்றுவதற்காக முயற்சி பண்றதுனால உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மறுபடியும் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பொழுது இருக்கும். சிக்னேச்சர்ஸ் கேம்பெயின்ல கூட ஷஹபாஸ் கொண்டாந்து சொன்னாரு எனக்கு. அதே போல எங்க தலைவருக்கும் இதனுடைய ஒரே மெயின் இன்டென்ஷன் என்னன்னா, நம்ம ஊர்ல எது எது இருந்துச்சோ அதை நாம மீண்டும் பெறறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இருக்கிறத விடாத இருக்கிறதுக்கு நாம கட்சி மதம் எல்லாத்தையும் மறந்து தூரம் வச்சுட்டு ஊரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப்ன்ற ஒரே இதுக்கு பண்ணோம். இந்த இழந்ததை மீட்போம் என்கின்ற ஒரே நோக்கம் தான். இதுல முக்கியமா நாம மைனிங் வீடுங்களை அவங்களுக்கே சொந்தம் கொடுக்கணும். ஏன்னா வீடு இருந்தாதான் இந்த சிட்டி இருக்கும், அவங்க இருந்தாதான் பாப்புலேஷன் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஜனங்க வாழ முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பெமல், அங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊருக்காருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல், பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது ஒரு பெரிய காலேஜாவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாவும் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், எம்ஜி மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய அளவுல அதை மாடிஃபை பண்ணணும். டெய்லி டிராவலர்ஸ்ங்களுக்கு இன்னைக்கு சரியான ரயில் வசதிகள்லாம் பண்ணணும். ஜிம்கானா கிரவுண்ட நம்ம ரீஓபன் பண்ணி யங்ஸ்டருக்கு பண்ணணும்னு சொன்னா அதை ப்ராசஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 12 டிமாண்டை வச்சு சேவ் கேஜிஎஃப் எல்லார்கிட்டையும் 1 lakh சிக்னேச்சரை நாங்க வாங்கின்னு இருக்கிறோம். அந்த சிக்னேச்சரை வாங்குற வேலையா நேத்து நாங்க டெல்லி டிராவலர்ஸ் கிட்ட ட்ரெயின்ல கேம்பெயின் பண்ணி சிக்னேச்சர் பண்ணோம். இன்னைக்கு நாங்க இந்த ஊர்ல போராட்டம் வந்தாலும், ஊர் விஷயம் வந்தாலும், ஊரை காப்பாற்றணும்னு வந்தாலும், அது மைன்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஐடென்டிபிகேஷனும் ஊருக்காக முன்ன நிக்கிறது இஸ்லாமியர்கள் அப்படின்றதுல எந்த விதமான இதுதான் ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரியின் அடிப்படையில் இன்னைக்கு நாங்க இந்த மசீதி, ஜிம்மா மசீதி இந்த ஊர்ல பெரிய இது, அந்த நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தோம். அவங்க நல்ல மனசோட இந்த ஊர் நல்லா இருக்கணுன்றதுக்காக எங்களை ஆதரிச்சு இன்னைக்கு சிக்னேச்சர் கூட அவங்க போட்டாங்க. இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாம இருக்கிறவங்களும் இந்த சிக்னேச்சர் கேம்பெயினுக்கு பண்ணணும். நம்ம சாபஸ் குரோஷி, நம்ம சேவ் கேஜிஎஃப் கமிட்டியினுடைய யங்ஸ்டர், அவங்க தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசி இந்த முயற்சியை பண்ணியிருக்கிறாரு. இந்த ஆதரவு கொடுத்தமைக்கு இந்த விஷயத்துல நம்மளுக்கு கேஜிஎஃப் எம்எல்ஏவை நாம பார்த்து பேசணும். கேஜிஎஃப் எம்எல்ஏக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கூட நான் இன்வால்வ் பண்ணி இந்த பிரச்சனையை நான் சேவ் கேஜிஎஃப் கமிட்டியோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. எம்பி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கின்னு சேவ் கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் அந்த ஜிம்கனாவை நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அவரே லாஸ்ட் வீக் கூட போனாரு. சோ நான் பொலிட்டிக்கல், நான் ரிலீஜியஸ், ஊரை காப்பாற்றணுன்ற ஒரே இன்டென்ஷன். எதை விட்டுட்டோமோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இருக்கிறத விடுறத காப்பாத்திக்கணுன்ற இன்டென்ஷன். இதுக்கு நம்மளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நம்ம தலைவருங்க 2 பேருக்கும், இந்த மசீதியினுடைய எல்லாருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்க சிக்னேச்சர் பிரச்சனையை சால்வ் பண்ற சிக்னேச்சர் கேஜிஎஃப் டெவலப் பண்ணோம், எம்சி மார்க்கெட் டெவலப் பண்ணோம், ஏரியா ராமேஸ்வரன் மார்க்கெட் Sao KGF पर? आओ मौलाना। हाँ भाई यहाँ पे आओ मौलाना। हेलो।